நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகமாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைவசினா ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்போனா இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப்பை நீங்கள் லாக் பண்ணி பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தனிநபருடைய சேட்டை நீங்கள் லாக் பண்ண முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இனி முடியும். ஆமாங்க, வாட்ஸ்அப் சமீபத்தில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திட்டாங்க. இனி தனிநபருடைய சேட்டை நீங்கள் லாக் பண்ணலாம். அதுவும் எப்படி? ஃபிங்கர் பிரிண்ட்டை பயன்படுத்தி லாக் பண்ணலாம். யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஆமாம், அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்போட புதிய செட்டிங்கை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சேட் காண்டாக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த சேட் காண்டாக்டோட நேமில் நம்ம டச் பண்ணுவோம். அப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ்க்கு கீழே சேட் லாக் அப்படிங்கிற ஒரு புதிய செட்டப்பை நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் சேட் இஸ் நவ் லாக். இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சேட் டேபில் நீங்கள் பார்க்கலாம். வியூ லாக் சேட்ஸ். இந்த காண்டாக்ட் வந்து நம்ம பிரத்யேகமாக லாக் பண்ணிட்டோம். எங்கே போய் செக் பண்ணோம்? சேட்ஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்கள். இந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ், அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணால் ஓப்பன் ஆகாது. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பின்னோ நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்திருப்பீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம டச் பண்ணுவோம். இதை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும்னா காண்டாக்ட் நேமை கொடுப்போம். கீழே பாருங்கள் சேட் லாக் ஆனில் இருக்கா, அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ இதில் லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, இதை ஆஃப் பண்ணிடுவோம். மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ தனிநபருடைய காண்டாக்டை எப்படி லாக் பண்ணுறது, எப்படி டிசேபிள் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு இந்த அருமையான செட்டப்பை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.